Hello viewers, this is Franklin. So இப்போ பார்க்க போகிற சம் கிளாஸ் 12th சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1 தேர்ட் சம். தேர்ட் சம்மில் பாருங்கள், இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு 3 ரூட்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம சொல்லிட்டாங்க. எந்த கியூபிக் ஈக்குவேஷனா? திஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. எப்போவுமே மேக்ஸை பொறுத்தவரை கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். கொஸ்டினில் நல்லா ரீட் பண்ண பாதி ஆன்சர் கிடச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கேன், புக்கில் செக் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. எஸ், நான் இப்போ கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாமில் நீங்கள் எழுதும் போதும் கொஸ்டினை கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு என்ன செய்யணும், செக் பண்ணி பார்த்துடணும். ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்ம் அ கியூபிக் ஈக்குவேஷன். நீங்கள் புதுசாக ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த ஈக்குவேஷன் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமாங்கிற மாதிரி ரூட்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா ரூட்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா ரூட்ஸாக இருக்கிற மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். We know that நமக்கு என்ன நல்லா தெரியும், cubic equation is x cube minus alpha plus beta plus gamma into x plus alpha beta plus beta gamma plus alpha gamma. சாரி, இங்கே x ஸ்கொயர்டு வரும், இதில் x and minus alpha beta gamma equal to 0. ஸோ இதை ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தான் நம்ம விட்டாஸ் ஃபார்முலான்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் நம்ம அந்த நேம் நமக்கு தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஆட் பண்ணுறோம், அப்புறம் டபுளாக ஆட் பண்ணுறோம், அப்புறம் ட்ரிபிள். ஓகே, 4 ரூட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, பார்ப்போம் பின்னாடி. ஸோ இப்போ மேட் பண்ணிக்கலாமா? ஸோ கிவன் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது போக நமக்கு கிவன்லேருந்து நமக்கு என்ன தெரியுங்கிறத எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் சொல்யூஷன் பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு நேம் நான் ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ given என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ரைட். ஸோ இதான் இந்த ஈக்குவேஷன். சரி, இதில் நம்ம எனக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எனக்கு தெரியும். என்னது, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேர்முடைய நெகட்டிவ் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. மைனஸ் 2 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் இங்கே என்ன இருக்குது, எனக்கு 1 இருக்குது. சரியா? ஸோ அப்படி 1 நான் உங்களுக்கு ஏற்கனவே விட்டாஸ் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். மைனஸ் பி பை ஏ, அப்புறம் சி பை ஏ, அப்புறம் மைனஸ் டி பை ஏன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இந்த லெட்டர்ஸ் நம்ம படிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். எப்படி செய்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் டேம் நமக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதனுடைய நெகட்டிவ் டேம் இங்கே எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே பாசிட்டிவ் தான் நெகட்டிவ், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ், ஆப்போசிட் சைட். ஸோ டேம் எழுதும் அண்ட் டிவைடட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, தட் இஸ் மைனஸ் 2. ரைட். நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், எக்ஸோட டேம் பை எக்ஸ் கியூபோட டேம். ரைட். ஸோ 3 by 1 that is 3. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 4. ஸோ 4 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் 1. ஸோ 1 ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ இது இவ்வளோ கிவன் டேட்டாவில் வந்து நம்ம எழுதிட்டோம். இது வரைக்கும் எழுதினாலே கொஞ்சம் நம்ம பாகிசம் வந்த மாதிரி. ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் கிவன் டேட்டா, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு நேம் கொடுப்போம், 1 2 3 ஸ்டார். ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும், 2 alpha, 2 beta, 2 gamma. ஸோ இந்த 3
ரூட்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், தட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு, இதில் 2 காமனாக இருக்குதா, எடுத்துங்க. 2 காமன் எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்னோட வேல்யூ என்னது, -2 by 1. ஸோ இந்த 1 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிடுமா, 2 ஆல்ஃபா 2 beta plus 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha equal to, இப்போ ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கோம், 2 into 4 4 alpha beta plus 4 beta gamma plus 4 alpha gamma. ஸோ இதில் 4 காமனாக இருக்குது, எடுத்துலாமா வெளியா. ஸோ 4 எடுத்திங்கன்னா alpha beta plus beta gamma plus alpha gamma equal to 4 into, so இதனுடைய value by 2 3 into 3 equal to 12. So by 2 நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம். And next products 2 alpha into 2 beta into 2 gamma equal to 2 into 2 into 2 8 alpha beta gamma. So 8 alpha beta into gamma, right? So 8 அப்படியே வச்சிரலாம். alpha beta gamma உடைய வேல்யூ by 3 இங்க இருக்கு. alpha beta gamma உடைய வேல்யூ -4. So -4, that is 4 into 8 32. இது ஒரு மைனஸ் இருக்குது. So minus into plus minus, so -32. -32. So hence by star, நம்ம ஸ்டார் யாரிங்க, இதுதான் நம்ம ஸ்டார். இந்த ஸ்டாரை நம்ம யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் என்னது, x³ மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, திஸ் இஸ் சாரி இங்கே பாருங்க 2 இன்ட்டு -2 என்னது வேல்யூ கண்டுபிடிக்காம இருக்கு பார்த்தீங்களா, 2 இன்ட்டு -2 -4. ஸோ 2 இன்ட்டு -2 -4. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் -4 இன்ட்டு x² ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் 12. So 12x from minus products -32 equal to 0. So x³ -4, so plus 4 x² plus 12x minus into minus plus into plus 32 equal to 0. This is our record cubic equation. Hence the result. Okay, புரியுதாம்மா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இதே மற்ற 2 சம் செஞ்சிடலாமா. ஸோ இந்த 1 நம்ம மறுபடியும் செய்வோம், 1 by alpha 1 by beta 1 by gamma செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது புரிஞ்சுதா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் 1 by alpha 1 by beta 1 by gamma நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட் சம்மில் அதே டேட்டா தான், ஏன்னா கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். ஸோ அந்த டேட்டா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் சம் 1 by alpha 1 by beta 1 by gamma. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma equal to, ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா, நம்ம வேறு என்ன செய்யலாம், எல்சிஎம் எடுப்பீங்க இல்லையா. ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், டினாமினேட்டர் அப்படியே போட்டுருக்கேன், மல்டிப்ளை பண்ணுங்க ஆல்ஃபா பீட்டா காமா. சரியா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டோம். நியூமரேட்டரில் பாருங்கள் 1 தான் இருக்குது, எனக்கு டினாமினேட்டரில் ஆல்ஃபா இருக்குது, நம்ம டினாமினேட்டரில் என்ன போட்டிருக்கோம், பீட்டா இன்ட்டு காமா. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, பீட்டா காமா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா. ஸோ அந்த பீட்டா காமா இங்கே போடுங்க, பீட்டா காமா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க டினாமினேட்டரில் பீட்டா இருக்குது, அப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு ஆல்ஃபாவும் காமாவும் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா காமா. அண்ட் நெக்ஸ்ட் காமா இருக்குது, எனக்கு என்ன வேணும், ஆல்ஃபாவும் பீட்டாவும் வேணும், ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இவ்வளோ தான் சிம்பிளான மெத்தட். ஓகே, ஸோ எனக்கு வந்து டினாமினேட்டரில் காமா இருக்கிறதுனால எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா போடும்போது எக்ஸ்ட்ராக்கு என்ன ஆல்ஃபா பீட்டா வேணும், அந்த ஆல்ஃபா பீட்டாவை மேலே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதான் இந்த ஆல்ஃபா பீட்டா, ரைட். ஸோ பை 2 and 3 பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இங்கே பாருங்கள், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்
alpha beta beta gamma alpha gamma. So இந்த ஆன்சர் தான் இங்க என்ன வரும் சப்ஸ்டிட்யூட் வரும், that is 3 by இதான் product of roots, that is -4. so -3 by 4 இவ்வளவுதான். so next நம்ம என்ன படிக்கிறோம் product of sums. so 1 by alpha into 1 by beta plus 1 by beta into 1 by gamma plus 1 by gamma into 1 by alpha. ஸோ எனக்கு இதனுடைய வேல்யூ வேணும். ஸோ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது தனித்தனியாக இன்ட்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரே இதில் போட்டு ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள் 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by alpha gamma. ஸோ இப்போ பார்த்தீங்களா இது அப்படியே தான் இருக்கேன். இப்போ தனித்தனியாக இருந்ததுன்னா ஒன்றா சேர்த்து இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நம்ம என்ன சொன்னோம் டினாமினேட்டில் ஆல்ஃபா பீட்டாவும் போடணும்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அதே மாதிரி டினாமினேட்டில் ஆல்ஃபா பீட்டா காமாவும் போடுவாங்க, வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. இப்போ நியூமரில் என்ன போடுறோம் பாருங்க, எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா 3 போட்டிருக்கேன். என்கிட்ட இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் இருக்குது ஏற்கனவே. எனக்கு என்ன வேணும் பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா டினாமினேட்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஆல்ஃபா பீட்டாவும் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு தேவையானது காமா. ஸோ தட் இஸ் காமா ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன வேணும் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே ஆல்ஃபாவும் காமாவும் இருக்குது, பீட்டா வேணும். ஸோ பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதோட வேல்யூ 1 என்ன இருக்குது -2. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு -2 by ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ -4. ஸோ -1 கேன்சல் ஆயிரும், இட் இஸ் 1/2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் product of roots 1 by alpha into 1 by beta into 1 by gamma. ஸோ இதுவும் ப்ராடக்டாக இருக்கும், பயப்பட வேண்டாம். இதில் சேர்த்து ஒரே இதாக எழுதிருங்க 1 by alpha beta gamma இவ்வளோதான். 1 by alpha beta gamma வேல்யூ -4, that is -1/4. so next by 3 from star. so the star தான் நம்முடைய equation, cubic equation x cube minus sum of roots -3/4 into x squared plus product of sums 1/2 into x minus products -1/4 equal to 0. ஸோ எல்லாத்துலேயும் பாருங்கள் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்கிடலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3/4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 0. ஸோ டினாமினேட்டர் பாருங்கள் 2 1 4 இருக்குது. ஸோ ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ மல்டிப்ளை பை 4 which implies 4x cube, 4x cube plus இங்கே 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிரும். ஸோ பேலன்ஸ் எனக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 4 இருக்கும், டினாமினேட்டரில் 2 இருக்கும். 4 and 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரி டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 2ன்னு கிடைச்சிடும். ஸோ 2x ப்ளஸ் மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ண அப்புறம் ஆல்ரெடி டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ 4/4 1 equal to 0. so hence the result. so இதான் நமக்கு தேவையான cubic equation for second sum. okay. so next third sum நீங்கள் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாமா? ஸோ செய்யுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்ப டீச் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூமா.